ஹலோ ட்ரேடர்ஸ், குட் ஈவினிங். திஸ் இஸ் கீர்த்தியர். இன்னைக்கு ஜூலை 14க்கான ப்ரீ அனலிசிஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ நேற்று செஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு புல்லிஷ் பயஸில் தான் இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரியே மார்க்கெட்டும் இது நல்ல ரெசிஸ்டன்ஸாகவும் இது நல்ல சப்போர்ட்டாகவும் ஆக்ட் பண்ணியிருக்கு. இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம நேற்று பயர்ஸ் வந்து புல்லிஷாக தான் வச்சுருந்தோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக மார்க்கெட் வந்து ஹை சஸ்டெயின் ஆகிட்டு லோவில் சஸ்டெயின் ஆகிட்டு ஹையில் முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி மார்க்கெட் இன்னைக்கு வந்து கேப் டவுன் ஆகி அகெயின் மார்க்கெட் வந்து பவர் காட்டிட்டு சஸ்டெயின் ஆகிட்டு திரும்பி ஆகி போயிருக்கு. ஆல்மோஸ்ட் இங்கேயும் பவர் காட்டியிருக்கு, இங்கேயும் பவர் காட்டிட்டு அப் ட்ரெண்டில் முடிஞ்சனால நாளைக்கான பயர்ஸும் நம்ம வந்து புல்லிஷில் தான் இருக்கோம். ஸோ நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ணல, நான் அவைலபிள் கிடையாது. ஸோ என்னோட சார்ட் ஆர்டர்ஸை காட்டுறேன், இன்னைக்கு யூஸ் பண்ணல. இன்னொரு விஷயம், நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது என்னவா இருக்குன்னா, நான் இப்போது அப்பப்போ அப்டேட்ஸ் கொடுப்பேன். நான் என்ன வியூவில் இருக்கேன், எங்கே என்னோட பயர்ஸ் என்னவா இருக்குது, இந்த இடத்துல ட்ரேட் வந்து பெட்டராக இருக்கா அப்படின்றத வந்து என்னோட லைவ் ட்ரேட் பண்ணுறத நான் வந்து அப்படியே சார்ட்டோட எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் நாள்லேருந்து. ஸோ லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவ செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நாளைக்கான எக்ஸிகியூஷன் எப்படி இருக்க போகுதுன்னா, ஃபுல் டே வந்து நம்ம பயர்ஸ் வந்து புல்லிஷாக தான் இருக்க போகுது. எங்கே ஆரம்பிச்சாலும் சரி, ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிட்டு கேப் அப் ஆகி செல்லிங் ஸ்விங் கிரியேட் பண்ணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் சப்போர்ட்லேயே கூட நான் பை பண்ணிடுவேன். ஏன்னா ஆல்ரெடி மார்க்கெட் வந்து நல்ல புல்லிஷ் காட்டிட்டனால நான் சிம்பிளாகவே ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டவே பிலீவ் பண்ணி ட்ரஸ்ட் பண்ணி எடுத்துருவேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகி அப்படியே கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். எங்கேயாவது கன்சாலிடேட் இப்படி கன்சாலிடேட் ஆகிட்டு இந்த ரீசெண்ட் லோவை உடச்சிட்டு திரும்பி ரிவர்ஸ் ஆச்சுன்னா அந்த ரிவர்சல் பேட்டர்ன் படி நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஒருவேளை மார்க்கெட் வந்து இன்னைக்கு நடந்த மாதிரியே கேப் டவுன் ஆச்சுன்னா இதே மாதிரி தான் எக்ஸிக்யூஷன் வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் அதே மாதிரி தான் இருக்கும். புல் மேலே போயிட்டு இங்கேயே 2-3 கேண்டில் இருந்துச்சுன்னா மேலே கூட டாப்பில் இங்கே எஸ்எல் போட்டு டாப்பில் இங்கே எடுத்துருவேன். அல்லது செல்லிங் ஸ்விங் போச்சுன்னா இந்த லோக்கு வராமல் இந்த லோ டச் பண்ணாமல் இங்கே வந்துச்சுன்னா இந்த சப்போர்ட்டுக்கிட்டே நான் எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் இன்றைக்கான பிளான். டெலிகிராமில் சேனல் வேணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கை செக் அவுட் பண்ணிக்கோங்க. லைவ் ட்ரேட்ஸில் நான் என்னோட பயர்ஸ் என்னவா இருக்குது, நான் வியூ என்னவா பார்க்குறேன்றத அப்டேட் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்கு இன்னுமே என்னோட கான்செப்ட் புரியறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஃபார் டுடே. தேங்க்யூ.